என் தங்கப்பிள்ளையே, இன்று வளர்பிறை பஞ்சமி நாள். இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நீ ஆத்மார்த்தமாக ஒரு முறை சொல்லிவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரம் இது உன் வாழ்க்கைக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டிய நேரம். எவ்வளவோ துன்பங்களை கடந்த இந்த வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பது நீ வணங்குகின்ற தெய்வம். அந்த தெய்வமே உன்னை தேடி உன் முன்னால் வந்து நிற்கும் நேரம், அதுவும் தனக்குகந்த திதியில் தானே முன்னின்று உன்னிடத்தில் பேச நினைக்கின்ற இந்த நேரம், நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயங்களை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு எப்பொழுதுமே நான் உனக்காக உன்னை தொடரும் இந்த காலத்தை நீ தொலைத்துவிடக்கூடாது. நம்பிக்கை என்ற ஒன்றை கைக்கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ நல்லதை நடத்த எப்பொழுதும் முன்வந்து விட்டாயானால் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும். நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்தும். என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு அத்தனை திருப்பங்களையும் சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ உணர்ந்து கொண்டாயானால் இப்பொழுது இந்த கலியுகத்தில் நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு பெரிதளவில் பாதிப்பை கொடுக்காது. இது இப்படித்தான் என்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் தந்துவிடும். இதையெல்லாம் நாம் கடந்து விடுவோம் என்ற ஒரு மனநிறைவை உனக்கு தந்துவிடும். என் பிள்ளையே, நீ நினைக்கிறாயா, எதனால் தெய்வம் நம் கண்களில் அடிக்கடி படுகின்றது, எதனால் தெய்வத்தின் வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது என்று? கால நேரம் கூடி வரும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உணர்த்துவதற்காக தெய்வம் உன் முன்னால் வரும். அப்படி இல்லை என்றால் தீமை உன் வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை என்னவென்று எடுத்துச் சொல்ல தெய்வம் உன் முன்னால் வரும். என்னவென்றாலும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிய வைக்கத்தான் தெய்வம் உன் முன்னால் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ திருப்பங்களை கடந்து வருகின்ற இந்த வாழ்க்கை இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளையும் கடந்துவிட தெய்வம் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வருகின்றது. முடிந்தவரை உன்னுடைய எண்ணத்தை தெளிவாக்கி தெய்வமும் உன்னோடு சேர்ந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த போராடி பார்க்கும். அப்படி இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், என் எண்ணங்கள் மாறாது, நான் எப்பொழுதும் தீமையான எண்ணங்கள் கொண்டுதான் வாழ்வேன் என்று சொன்னால் தெய்வமும் உடனிருந்து கொண்டு அந்த தீமையிலேயே உன் வாழ்க்கையை முடித்து வைத்துவிட்டு சென்றுவிடும். இதுதான் உண்மை. இதை தாண்டி வாழ்க்கையில் வேறெதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இன்று இந்த பஞ்சமி திதி உன் தாயானவள் எனக்கு உகந்த திதி. நான் இந்த நாளில் உன்னை சந்தித்து உன்னோடு பேச நினைத்ததற்கு முழுக்க முழுக்க முக்கியமான காரணம், உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனை உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதுதான். இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் இருந்து மிகப்பெரிய பிரச்சனையாகி உனக்கு துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்பதுதான். இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் கவனித்து நீ எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை முன்னிறுத்து இந்த வராகி நிற்பாள் அந்த இடத்தில் உனக்கான நம்பிக்கையை வெளிச்சம் போட்டு காட்ட. இத்தனை காலமும் நாம் செய்தது எல்லாம் தவறு என்று தெரியாமலா இங்கு ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அடுத்தவர்கள் வாழ்க்கைக்குள் தலையிடுகிறோம் என்று தெரியாமலா அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? மற்றவர்களை பற்றி பேச நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதனை இவர்கள் யோசிக்கிறார்களா? இதையெல்லாமும் நாம் நிச்சயமாக என்னவென்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இனிமேல் எல்லா விஷயங்களையுமே சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக கவனித்து வருவது உண்மை என்றால் இனி உன்னை சுற்றி நடப்பது எதுவென்றாலும் அவை அத்தனையுமே உனக்கு பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை, நீ அனுபவித்த சோதனைகளை நான் உனக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கி தருகின்றேன். அதற்கு பதிலாக நீயும்
இந்த தாயின் மீது அன்பு கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற பல துன்பங்களை எல்லாம் கடந்து வர வேண்டும். உன்னுடைய கண்களில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை நான் காண விரும்புகின்றேன். உன்னுடைய கண்களில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நான் காண விரும்புகின்றேன். அதற்கு இந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் இருந்தால் போதும் என்பதுதான் இந்த தாயினுடைய மிகப்பெரிய எண்ணம். இதை சொல்லும் பொழுதே உனக்குள் உன்னாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு உணர்வு தோன்றும். அந்த உணர்வு உன்னை நிச்சயமாக வெளிக்கொண்டு வரும். நீ மூடி மூடி வைக்கின்ற விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் தேக்கி வைக்கின்ற பல விஷயங்களும் உனக்குள் இருந்து உனக்கான மனநிறைவை நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி நினைத்தது போல எல்லா விஷயங்களையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க எண்ணுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எந்த விஷயங்களுமே உனக்கு கிடைக்காமல் போய்விட்டதோ என்று சொல்லி நீ பதறாதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை இந்த சூழ்நிலைகள் மாற்றும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த நிலை உனக்கு உணர்த்தும். எல்லாவற்றையும் கடந்து உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு வேதனைகள் வருகின்றதோ, எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றதோ, அதை எல்லாம் தாண்டி நீ நிச்சயமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்த வேண்டும். மனதளவில் நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டாயானால் இதன் பிறகு உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும். உனக்கு விரும்பியபடி பல சந்தர்ப்பங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். எந்த நிலையையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். அதற்குரிய மாற்றத்தை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ கண்டு கொண்டால் அது போதும். வராகி, சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அதிசயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் நடத்துவதை நீ புரிந்து கொண்டு இனி இதற்கு ஏற்றது போல உன்னை தயார்படுத்து. நாளை உன் வாழ்க்கை என்னவாக மாறும், ஏதுவாக மாறும் என்ற உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒதுக்கிவிடு. இப்பொழுது உனக்குள் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. இந்த வராகி சொல்வது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்குள் நடந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்ததை எல்லாம் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த தாயின் அன்பு அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதும் முழு மகிழ்ச்சியோடும் முழுமையான மனநிறைவோடும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, என்னவாக இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்த்தாலும் சரி, உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன்னை முன்னின்று உன்னை காப்பாற்றும். உனக்கு விரும்பியதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் என் பிள்ளை, நீ உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறாய். இந்த இடத்தில் நான் உன்னை விட்டு விடுவேனா? இந்த சந்தர்ப்பத்தில் நான் உன்னை தவிக்க விடுவேனா? இனிமேல் இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உனக்கென்று நான் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு அதையெல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் நடத்திவிட நான் முடிவு செய்யும் பொழுது அத்தனையிலும் நீ வேண்டிய வெற்றியும் நீ விரும்பிய மகிழ்ச்சியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே நம்மால் மாற்றிவிட முடியாதல்லவா? சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மையையும் நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கென தெய்வம் வருகின்ற இந்த நிலையை நீ ஒருபோதும் இல்லை என்று மறுக்க முடியாது. உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரிபடுத்தி கொண்டு என் முன்னால் நிற்கும் இந்த தருணத்தை ஒரு பொழுதும் நீ விட்டு விடாதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு தரக்கூடிய இந்த உண்மைகள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல மாற்றத்தையும் நல்ல மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுப்பேன். இந்த பஞ்சமி நாளில்
நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையாக நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை நீ விட்டுவிடக்கூடாது. நமக்கென என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பதற்றங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இனி உனக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நீ கவனமாக என்னவென்று ஏற்றுக்கொள். அத்தனையும் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதையே நடத்தும். இனி எந்நாளும் இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு உன் வாழ்க்கையின் ஒரு வெற்றியை பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ ஒரு அடியை எடுத்து வைத்தால் போதும். அந்த அடியில் நான் உனக்காக அங்கே நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலையை நான் உனக்காக சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். இத்தனைக்கும் மாற்றாக உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் உன்னை எப்பொழுதுமே பேரதிசயப்படுத்தட்டும். எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். நல்ல நேரத்தை எப்பொழுதுமே நாம் நல்லபடியாக உனக்கு மாற்றி கொடுக்கும் நேரம் அல்லவா? உன் தருணத்தை உனக்கென்று எடுத்துச் சொல்லும் நேரம் அல்லவா? அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள நீ துணிந்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கென சொல்லிக் கொடுக்க வேண்டும். அத்தனையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும். என்ன நடக்கும் என்பதையும் ஏது நடக்கும் என்பதனையும் கவனித்து அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை தெரிந்து புரிந்து வாழத் தொடங்கினால் அது போதும். எந்நாளுமே நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களும் சந்தர்ப்பங்களும் எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் என் பிள்ளை இதையெல்லாம் கடந்து நீ உனக்கு வேண்டிய விஷயங்களை வேண்டியபடி நடத்திவிட நீ தயாராக இரு. நம்பிக்கை கொண்டு இந்த வராகி சொல்லக்கூடிய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக புரட்டி போடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தர துணிந்திருக்கும் பொழுது நீ இதிலிருந்து என்னவெல்லாம் பெற்றுக்கொள்கிறாயோ அதையெல்லாம் இனிமேல் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த வார்த்தை உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்றால் அதை ஒருபொழுதும் நீ சொல்லாமல் சென்றுவிடக்கூடாது. ஒருபொழுதும் அதை சொல்லிவிட முடியாது என்று நீ நினைக்கவும் முடியாது. உனக்குள் தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு வார்த்தை, உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை, உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மீட்டு கொண்டு வரக்கூடிய வாழ்க்கை. எதையுமே செய்ய முடியாது என்று நினைப்பதை விட உன்னால் முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இத்தனை காலமும் இந்த வார்த்தைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து என் பிள்ளை நீ உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள தொடரும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும். உன்னோடு இந்த தாயினுடைய அன்பு உனக்கு தொடரும் பட்சத்தில் இனி எல்லாவற்றிலுமே நீ உனக்கானவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை சரிவர நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகியினுடைய அன்பு போல உனக்கு இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் இல்லை என்று நீ எண்ணுகின்ற அளவிற்கு உனக்கான பல நல்ல விஷயங்களை இனி நடத்தி கொடுக்க நான் வருகின்றேன். தாயின் அன்பு உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை. நான் சொன்னால் இங்கு கிடைக்காதது என்று எதுவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொண்டாயானால் அதுவே உனக்கு பேரதிசயத்தை நிகழ்த்துவதை நீ கண்டு கொள்வாய். எத்தனையோ முறை இந்த வராகி உனக்கென்று நான் தந்திருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இப்பொழுது நான் சொன்ன வார்த்தை என்னவென்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, வஜ்ரகோஷம் என்று மனமுருகிச் சொல். உன் ஆழ் மனதிலிருந்து சொல். வராகியினுடைய நாமத்தை சொல். என் பிள்ளையே, இது சர்வ நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற பயத்தை எல்லாம் போக்கி உனக்குள் பல நம்பிக்கையை கொடுக்கும். உனக்குள் பல நல்ல சந்தர்ப்பங்களை கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு உணர்த்தி கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கும் காலம் இனி உனக்கான விஷயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லி உன்னை மேலும் மேலும் பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது
உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிபடுத்தி கொடுக்கும் நேரத்தை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். வராகி காரணத்தோடு உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரத்தை நீ உன் வசமாக்கி விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தருவதை நீ சர்வ நிச்சயமாக உன் முன்னால் நின்று உனக்கு தேவைப்படும் பொழுது அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கும் உன் நம்பிக்கையை மேலும் மேலும் மீட்டெடுப்பதற்கும் இனி அத்தனை சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு சாதகமாக்கி தருவேன். வெற்றியின் பாதையில் உன்னை வழிநடத்த நான் துணிந்து விட்ட பிறகு நீ எதற்குமே கலங்காதே. எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்தும். வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களையும் உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்கும். இதையெல்லாம் புரிந்து கொள்வாய். உன்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு எதையும் நீ எதிர்கொள்ள தொடங்கி விடுவாய். நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும். என்றும் நல்ல வாழ்க்கை நீ நினைத்தது போல கிடைக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.